விசுவாசத்தை பூரணப்படுத்தும் கருவி. Tool that perfects faith. விசுவாசத்தை பூர்ணப்படுத்தும் கருவியா? விசுவாசத்துக்கு பூரணம் தேவையா? விசுவாசத்தையே பூர்ணப்படுத்த வேண்டியிருக்கா? அப்பனா விசுவாசம் இம்பர்ஃபெக்டா அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது இல்லையா? இத பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஹாய், ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். காயந்தான் ஆவியலை கொன்றானா அப்படின்ற தலைப்புல உள்ள 5 வீடியோக்களையும் பாத்தீங்களா? புரிஞ்சுதா? அதுல எதுனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்தந்த வீடியோக்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். அந்த வீடியோக்கள்ல இருந்து தாங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாசிக்கலாமா? எபிரேயர் 11:4. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அதாவது ஆதாம் செய்த செயலினால ஆதாம் ஏவாள் மாத்திரமல்ல, அவனோட வழியா வருகிற சந்ததி எல்லாம், ஜெனரேஷன்ஸ் எல்லாம், அதாவது பூமியில இப்ப நாம இருக்கோம் இல்லையா, நமக்கு முன்னாடி இருந்தவங்க, அதுக்கப்புறம் இருக்க போறவங்க, எல்லா ஜெனரேஷன்ஸுமே தேவனுக்கு முன்னாடி பாவிகள், மீறினவர்கள் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. தேவன் கொடுத்த ஆலோசனையின் பிரகாரம் ஆதாமும் ஏவாளும் செய்ததுனால, அந்த தேவன் கொடுத்த ஆலோசனை ஆகிய அட்டோன்மெண்டின் படி செய்ததுனால, அட்டோன்மெண்ட்டை நிறைவேற்றினதுனால ஆதாமும் ஏவாளும் நீதிமான் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. ஆதாம் ஏவாள் கிட்ட இந்த தேவ ஆலோசனைய கற்றுக்கொண்டு அந்த தேவ ஆலோசனைய விசுவாசிச்சு அதன்படி செய்ததுனால, அந்த அட்டோன்மெண்ட்டை செய்ததுனால, தேவ ஆலோசனையை நிறைவேற்றதுனால நீதிமான் அப்படின்ற நிலைக்கு ஆபேல் வந்துட்டான். இதை நம்ம போன வீடியோல பார்த்தோம் இல்லையா? நம்ம காயந்தான் ஆபேலை கொன்றானான்ற வீடியோல பார்த்தோம். ஆனா அங்க என்ன பார்த்தோம்னா, ஆபேல் ஆதாம் ஏவாள் வழியா மீறினவன் பாவின்ற நிலைக்கு வந்துட்டான், அட்டோன்மெண்ட்டை செலுத்தினா நீதிமான் ஆனா அப்படின்றத அந்த விளக்கத்தை தான் அங்க பார்த்திருப்போம். ஏன்னா அந்த விளக்கம் தான் அங்க தேவைப்பட்டது, அதனால அது அங்க நான் சொன்னேன். ஆனா அங்க இப்ப இந்த வசனத்துல பாருங்க, எபிரேயர் 11:4 அந்த வசனம் தொடங்கும் போதே விசுவாசத்தினாலே அப்படின்ற ஒரு வார்த்தை தொடங்கும். அப்ப விசுவாசத்தினாலேன்ற நம்ம வார்த்தையை எடுத்து பார்த்தோம்னா அது பெரிய சப்ஜெக்டுங்க நம்மளுக்கு. அப்போ அந்த விளக்கம் தான் தேவைப்பட்டது. அதனாலதான் நான் என்ன பண்ணேன், அங்கிருந்து இந்த சப்ஜெக்ட் எடுத்து, இந்த விசுவாசத்தினாலே அப்படின்ற சப்ஜெக்ட் எடுத்து இப்ப நம்ம தொடர்ச்சியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பேசுறதுக்காக இந்த வார்த்தைய எடுத்திருக்கேன். இந்த காரியத்தை தாங்க நம்ம பேச போறோம். அதாவது விசுவாசத்தை பூரணப்படுத்தும் கருவி. Tool that perfects faith. தொடர்ந்து பார்க்கலாங்களா? சரி, நான் இப்ப உங்களுக்கு சில வசனங்களை வாசிக்கிறேன், நீங்க கவனமா கேளுங்க, புரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். யாருன்னா ஆபிரகாம் பத்தி சொல்லுது. அடுத்ததா ரோமர் 3:27. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ரோமர் 3:28. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். ரோமர் 4:3. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான், ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ரோமர் 4:22. எபிரேயர் 11:4 முன்னாடி நம்ம சொல்லி அதை திரும்ப வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் ஆகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான்.
அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் தேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். யாக்கோபு 2:21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். யாக்கோபு 2:25. கடைசியா வாசிக்கிறேன், கடைசியான வசனம். அந்தபடி ராகாப் என்னும் தேசியம் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவள் ஆக்கப்பட்டாள். நான் வாசிச்ச வசனம் எல்லாம் உங்களுக்கு புரியுதா? குழப்பமா இருக்குதுங்களா? சரி, இப்ப நான் என்ன பண்ண போறேன், அத 2 லிஸ்டா உங்களுக்கு தரேன். லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல என்னன்னா கிரியையை யூஸ் பண்ணி நீதிமான் ஆனவங்க. லிஸ்ட் 2ல விசுவாசத்தை யூஸ் பண்ணி நீதிமான் ஆனவங்க. யாருன்னு பாக்கலாங்களா? லிஸ்ட் 1ல லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல கிரியை யூஸ் பண்ணி நீதிமான் ஆனவங்க. ஃபர்ஸ்ட் யாரு கிரியை யூஸ் பண்ணி நீதிமான் ஆனாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாக்கோபு 2:21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரைகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். ஃபர்ஸ்ட் கிரியை யூஸ் பண்ணி நீதிமான் ஆனவன் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா யாருன்னு பார்க்கலாம். யாக்கோபு 2:25. அந்தபடி ராகாப் என்னும் தேசியம் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவள் ஆக்கப்பட்டாள். இது ராகாப் அப்படின்ற ஒரு ஸ்திரீயை பத்தி சொல்லியிருக்கு. சோ கிரியை யூஸ் பண்ணி நீதிமானவங்க யாரு? ஆபிரகாம், ராகாப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா லிஸ்ட் 2, ஃபெய்த்தை யூஸ் பண்ணி, அதாவது விசுவாசத்தை யூஸ் பண்ணி நீதிமான் ஆனவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே, அதாவது விசுவாசத்தினாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். சோ லிஸ்ட் 2ல யார் வரா? ஃபர்ஸ்ட் விசுவாசத்தை யூஸ் பண்ணி நீதிமான் ஆனவங்கல்ல ஆபேல் ஃபர்ஸ்ட் வரான். அடுத்ததா யார் வரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். லிஸ்ட் 2ல ஃபர்ஸ்ட் யார் வருது? ஆபேல். அடுத்ததா நோவா, விசுவாசத்தை யூஸ் பண்ணி நீதிமான் ஆகிறவங்க. அடுத்தது யாருன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இது யாரு? ஆபிரகாம். அடுத்ததா யாருன்னு பார்க்கலாம். விசுவாசத்தினாலே ராகாப் எனும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். ஒரு சம்பவம் சொல்லியிருக்கு. அந்த சம்பவத்துல விசுவாசத்தை யூஸ் பண்ணி அவ டிஸ்ட்ராய் ஆகாம தன்னையும் தன்னோட ஃபேமிலியும் காப்பாத்திக்கிட்டான் இருக்கு. இதேதான் யாக்கோபு 25ல அந்தப்படி ராகாப் என்னும் தேசியம் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். ஒரே சம்பவம். அதுல விசுவாசத்தை யூஸ் பண்ணா கிரையை யூஸ் பண்ணி நீதிமானானா, அதுல விசுவாசத்தையும் யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்கு. அப்பனா லிஸ்ட் 1ல கிரையை யூஸ் பண்ணி நீதிமானவங்க யாரு? ஆபிரகாம், ராகாப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா லிஸ்ட் 2ல விசுவாசத்தை யூஸ் பண்ணி நீதிமானவங்க யாரு? ஃபர்ஸ்ட் ஆபேல், அப்புறம் நோவா, அப்புறம் ஆபிரகாம், அப்புறம் ராகாப். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆபிரகாம், ராகாப் 2 பேருமே விசுவாசத்தை யூஸ் பண்ணி நீதிமான் ஆனாங்கன்ற லிஸ்ட்லயும் இருக்காங்க. சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல கிரையை யூஸ் பண்ணி நீதிமான் ஆனாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டு இருக்கு. நாம இப்ப 2 லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா? லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல கிரியை யூஸ் பண்ணி நீதிமான் ஆனவங்க, லிஸ்ட் 2ல விசுவாசத்தை யூஸ் பண்ணி நீதிமான் ஆனவங்க. சரி, இந்த லிஸ்ட்ல 1, லிஸ்ட் 2ல எது சரி, எது கரெக்ட்? 2மே சரியா இல்ல 2ம் தப்பா? இந்த டிபேட் அப்பவே இருந்துச்சுங்க. என்ன டிபேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நம்ம? கலாத்தியர் 2:15-16. விசுவாசத்தினாலே அன்றி 2 அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. 16ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவது இல்லையே. கலாத்தியர் 3:11. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ரோமர் 3:28. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல்
நீதிமான் ஆக்கப்படுகிறான். அதாவது இந்த வசனங்கள்ல நோ கிரியை, நாட் கிரியை, நாட் ஜஸ்டிஃபைடு பை ஒர்க்ஸ், ஒர்க்கை யூஸ் பண்ணி நீதிமான் ஆகிறது இல்லை, நாட் கிரியை. இதை இப்படி ஆர்கியூ பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பவுல். அடுத்ததை யார் டிபேட் பண்றது, ஆர்கியூ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாக்கோபு 2:21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். யாக்கோபு 2:25. அந்தபடி ராகாவென்னும் வேசியும் யூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளாக்கப்பட்டாள். இது யார் தெரியுங்களா? எஸ் கிரியை. இது சொல்றது யார் தெரியுங்களா? யாக்கோபு. நாட் கிரியை அப்படின்னு சொல்றது பவுலு, எஸ் கிரியைன்னு சொல்றது யாக்கோபு. யாக்கோபு இன்னும் 2 பாயிண்ட் கூட ஆர்குமெண்ட்டுக்கு எடுத்து வைக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா யாக்கோபு 2:18 பாருங்க. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்கிட்ட கிரியை இருக்கு, உங்ககிட்ட விசுவாசம் இருக்குன்னு சொல்றல, நான் என் கிரியையே காட்டுறேன், நீ உன் விசுவாசத்தை எனக்கு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்றாரு. அடுத்ததா இன்னொரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. இது பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன். யாக்கோபு 2:19. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்கின்றன. என்கிட்ட கிரியை இருக்கு, நான் எஸ் கிரியை சொல்றேன், நீ நாட்டு கிரியைன்ற, அதாவது உங்ககிட்ட விசுவாசம் இருக்கு, அதாவது நீ என்ன சொல்ற, விசுவாசிக்கிற அப்படின்ற. இதுல என்னப்பா பெருசு? பிசாசு கூட தான் விசுவாசிச்சு, தேவனை விசுவாசிச்சு, தேவன் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு விசுவாசிச்சு நடுங்குது, அதுங்க கூட தான் விசுவாசிக்குது. அப்ப அதுங்க நீதிமானாவுதா? நீ விசுவாசிக்கிற, பிசுவாசங்களும் விசுவாசிக்குது, இது என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஆர்கியூ பண்றாரு. அப்போ இந்த டிபேட் அப்பவே நடந்துச்சுங்க. நாட்டு கிரியைன்னு சொல்றாரு பவுல், கிரியைனால நீதிமான் ஆக்கப்படுறது இல்லைன்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. எஸ் கிரியை, கிரியைகளினாலதான் நீதிமான் ஆக்கப்படுறான் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு சொல்றாரு. சரி, இவங்க 2 பேர்ல யாரு சரி, யாரு கரெக்ட், எது சரி, எதன் பிரகாரம் செஞ்சா சரியா இருக்கும்? ஏன் இந்த நான் சப்ஜெக்ட் எடுத்தேன்னா, இந்த சப்ஜெக்ட், இந்த விசுவாசமா கிரியையா அப்படின்றது சப்ஜெக்ட் வந்து இப்ப இருக்கும் இல்லையா, விசுவாசிகளா இருக்கும் இல்லையா, நம்மளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நான் இந்த சப்ஜெக்ட் அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு நான் போன வீடியோக்குள்ளேயே காய்ந்தான் ஆபேலை கொன்றான வீடியோக்குள்ள பேசாம இது அப்புறமா தனியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருந்தேன். சரி, 2 பேர் சொல்றதுல எது சரி எது கரெக்ட், இதை நம்ம பார்க்கணும்னா ஏற்கனவே நீதிமான் ஆயிருக்காங்க பாத்தீங்களா, கிரியை யூஸ் பண்ணாங்களோ விசுவாசத்தை யூஸ் பண்ணாங்களோ 2 யூஸ் பண்ணாங்களோ, ஆக மொத்தம் நீதிமான் ஆகி இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி ஆனாங்க, நீதிமான் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் புரிய வரும். நம்ம பார்க்கலாமா எப்படி நீதிமான் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அதாவது ஃபர்ஸ்ட் ஆபேல் நீதிமானானா, எப்படி நீதிமானானான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஆதாம் செய்த தவறுனால ஆதாம் அவர் மாத்திரமல்ல, அவங்க வழியா வருகிற ஜெனரேஷன்ஸ், நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க இருக்க போறவங்க எல்லாருமே தேவனுக்கு முன்னாடி பாவிகள், மீறினவர்கள் அப்படி நிலைக்கு வந்துட்டாங்க. தேவன் கொடுத்த ஆலோசனை பிரகாரம் அதை விசுவாசித்து செய்ததுனால ஆதாம் எவ்வளவு நீதிமானானாங்க. இதை ஆதாம் எவள் கிட்ட இருந்து கற்றுக்கொண்டு இந்த தேவ ஆலோசனையாக அட்டோன்மெண்ட ஆபேல் விசுவாசித்ததினால அதை செய்ததினால ஆபேல் என்னானா, நீதிமான் ஆனான். சோ ஃபர்ஸ்ட் ஆபேல் எப்படி நீதிமான் ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அடுத்ததா பார்க்கலாம், அடுத்ததா யாரு எப்படி நீதிமான் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். அடுத்ததான் நீதிமான் ஆகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நோவா பத்தி ஒரு சம்பவத்தை சொல்லி அந்த சம்பவத்துல நோவா எதை யூஸ் பண்ணி நீதிமான் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஆதியாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். அது எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13 18 22, 7ஆம் அதிகாரம் 5 7 21 22 23,
8ஆம் அதிகாரம் 15, 16, 18 இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அது ஆதியாகமம் 6 திருப்பிக் கொள்ளலாம். 6ஆம் அதிகாரத்துல 13-18 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். 14ஆம் வசனம். நீ கொப்பைர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளம் புறமாக கீழ் பூசு. 15ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம், அதன் அகலம் 50 முழம், உயரம் 30 முழமா இருக்க வேண்டும். 16ஆம் வசனம். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்திலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ஒரு 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 ஸ்பார்க் ஒண்ணு கொடுக்குறாருங்க தேவன் நோவாக்கு. வானத்தின் கீழே 17ஆம் வசனம். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வர பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டுவோம். அதாவது ஆதாம் ஏவாள் வழியா வந்தாங்க பாத்தீங்களா ஜெனரேஷன்ஸ், நோவா வரைக்கும், நோவா காலத்துல இருக்கு, நோவா காலம் வரைக்கும் வந்திருக்காங்கல்ல, அந்த ஜெனரேஷன்ஸ் ஃபுல்லா ரொம்ப கெட்டவங்களா மாறிட்டாங்க. தேவனுக்கு முன்னாடி கரப்டடா ஆயிடுச்சு பூமி. எல்லாரும் சீர்கேட்டவங்களும் ஆயிட்டாங்க. எல்லாரோட வழியும் தேவனுக்கு முன்னாடி கெட்டு போயிருந்தது. அதனால தேவன் என்ன பண்ணாரு, பூமியை ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணிட்டு வாஷ் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு தான் நோவா கிட்ட வந்து இந்த விஷயங்களை பேசுறாரு. இந்த மாதிரி நீ வந்து ஒரு பெரிய ஷிப்பு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அது இப்படி இப்படி கட்டணும், இந்த அளவு இருக்கணும்னு சொல்லிட்டு அளவெல்லாம் கொடுத்து கட்டுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்குறாருங்க. எச்சரிப்பின் செய்தி. இது மாதிரி நான் பூமியை அழிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன், ஒரு பெரிய ஃப்ளட் பெருவெள்ளத்தை வர வைக்க போறேன். அதனால பூமியில இருக்கிற எல்லாத்தையும் நான் வாஷ் அவுட் பண்ண போகிறேன். அதனால நீ என்ன பண்ணு, உனக்காக அடுத்த வசனம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்களேன். ஆனாலும் முன்னுடனே உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த மாதிரி ஷிப்பு கட்டு, பெரிய ஷிப்பு கட்டு, அது இந்த அளவா இருக்கணும். நான் பூமியை ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ண போறேன், பெரு வெள்ளத்தை வர வைக்க போறேன். ஆனா நீயும் உன்னோட ஃபேமிலியும் எல்லாம் அந்த ஷிப்புக்குள்ள போய் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, அந்த பெருவெள்ளத்துக்கு எஸ்கேப் ஆயிக்கோங்க, தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நோவா கிட்ட சொல்றாரு. இந்த விஷயத்தை தான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கு பாருங்க. இந்த சம்பவத்தை தான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கு. இந்த எச்சரிப்பை தான், அதாவது விசுவாசத்தினாலே எபிரேயர் 11:7, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் ஆகி. தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து அப்படின்னா, நோவா காலத்துல நோவா வந்து அந்த மாதிரி ஒரு பெருவெள்ளத்தை பார்த்ததே இல்லை, ஃப்ளட்னால என்னன்னு தெரியாது. ஆனா தேவன் அவங்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் ஒரு பெருவெள்ளத்தை வர வைக்க போறேன், ஃப்ளட்டை வர வைக்க போறேன், அதனால பூமியை ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ண போறேன், நீ ஒரு பேழையை உண்டாக்கு, நீ அவனோட ஃபேமிலி அதுக்குள்ள போயிட்டு உங்களை எஸ்கேப் பண்ணிக்கோங்க அப்படின்னு தேவன் எச்சரிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது, எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கும் பொழுது அத விசுவாசிச்சான். அவன் விசுவாசிச்சுட்டு தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். பாத்தீங்களா, தேவன் கொடுத்த எச்சரிப்பு அப்படியே விசுவாசிச்சாங்க. பேழையை உண்டு பண்ணினான். அதுல பாருங்க, ஆதியாகமத்துல சொல்லியிருக்கு பாருங்க. அவர் சொல்றாருல்ல கர்த்தர், இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்து செய்ய சொல்றாரு இல்லையா. ஆதியாகமம் 6:17, வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வர பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் ஆண்டுவோம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த எச்சரிப்பின் செய்தியை விசுவாசிச்சுதான் தன் குடும்பத்தை காக்கிறதுக்காக அவன் என்ன செஞ்சான் பாருங்க. ஆதியாகமம் 6:22 நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். 7:5 இருக்குது பாருங்க. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். அதாவது தேவன் தன்கிட்ட வந்து சொன்ன அந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்டுட்டு
அதை விசுவாசிச்சுட்டு பயபக்தியா ஆயிட்டு, இத்தனைக்கும் அவன் பார்த்ததே இல்லை, அந்த ஃபிளட்டை பார்த்ததே இல்லை, வெள்ளத்தை பார்த்ததே இல்லை. தான் பார்க்காத ஒரு விஷயத்த தேவன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, தேவன் சொல்லிட்டாரு, தான் பார்க்கலன்னா என்ன, நான் இது வரைக்கும் பாத்துறாத விஷயமா இருந்தா என்ன, ஆனா தேவன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை விசுவாசிச்சு அவன் ஷிப்ப கட்டணும். அதுதான் இங்க சொல்லியிருக்கு. அவன் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, எபிரேயர் 11:7 தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான், அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஷிப்ப கட்டிட்டாங்களா, கட்டி முடிச்சோன்னா என்ன ஆச்சுன்னு பாருங்க. அவன் விசுவாசிச்சு ஷிப்ப கட்டினான். அதாவது 500, அவனுக்கு 500 வயசு ஆகும்போது ஆண்டவர் வந்து சொல்றாருங்க, இது மாதிரி நீ ஷிப்ப கட்டு, பெரு வெள்ளத்தை வர வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவன் பெருவெள்ளம் எப்போ தருங்க வந்தது, ஃப்ளட் எப்போ தருங்களா, மழை பெருமழை எப்போ தருங்களா ஸ்டார்ட் ஆச்சு, அவனுக்கு 600 வயசு ஆகும்போது. அப்போ டோட்டலா 100 இயர்ஸ் அவன் கட்டியிருக்காங்க. அவன் 100 இயர்ஸ் அவன் கட்டியிருக்கான். அடுத்ததான் என்னாச்சுன்னு பாருங்க. 100 இயர்ஸா அந்த ஷிப்பை கட்டியிருக்கான். எது அவனை கட்ட வச்சது தெரியுங்களா? தேவன் கொடுத்த எச்சரிப்ப விசுவாசித்த விசுவாசம். அது அல்ல தட்டிடாம, தான் காணலையே, நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுறாம தேவன் சொல்லிட்டாரு என்று விசுவாசத்தினால, அவன் பேழைய உண்டு பண்ணினதுனால தன் குடும்பத்தை ரட்சிக்க இது பண்றான். அடுத்ததான் என்ன பார்க்கலாம். அதுக்கு மொத்தம் எத்தனை இயர்ஸ் ஆச்சுன்னா 100 இயர்ஸ் ஆச்சுங்க. திரும்பி தொடர்ந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 7:7 ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரனும் அவன் மனைவியும் அவன் குமாரனின் மனைவியும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 7:13 அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவளுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரனின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் அவனுக்கு கட்டளிட்டபடியே 16ஆம் வசனம், ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். தேவன் சொன்ன எச்சரிப்பை விசுவாசிக்கலன்னா இந்த 100 இயர்ஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொறுமையா அவன் விட்டுறவே இல்லைங்க. ஒரு 10 வருஷம் பார்த்துட்டு ஐயோ இன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறல ஷிப் கட்டுறத. ஒரு 12 வருஷம், ஒரு 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம், இவ்வளவு பொறுமை இல்ல. 100 இயர்ஸ் அதை கட்டின்னு வந்திருக்கிறான். அந்த வார்த்தை அப்படியே டிஸ்போஸ் ஆகாம அல்லது வேனிஷ் ஆகாம டைலூட் ஆகாம அந்த வார்த்தை அப்படியே இருந்திருக்கு பாருங்க அவனுக்குள்ள. தொடர்ந்து கட்டி 100 இயர்ஸ் ஆச்சுங்க. அவனுக்கு 600 இயர்ஸ் ஆகும்போதுதான் வெள்ளம் வர ஆரம்பிக்குது. அந்த 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 600 இயர்ஸ் ஆகும்போதுதான் 2ஆம் மாசம் சம் தேதி ஏதோ 600 இயர்ஸ் முடிஞ்சு வயசு முடிஞ்சு 2ஆம் மாசம் 17ஆம் தேதியோ 17ஆம் தேதி ஏதோ ஒரு தேதி போட்டிருக்கோம் அந்த இதுல. அப்பதான் அந்த வெள்ளம் ஸ்டார்ட் ஆக தொடங்கும். அப்பதான் உள்ள போக சொல்வார் ஆண்டவர். உள்ள போவாங்க, ஆண்டவர் கதவை அடைப்பார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு பாருங்க. ஆதியாகமம் 7:21 அப்போது மாம்ச ஜந்துக்கள் ஆகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிப்பவைகள் யாவும் ஆண்டன. 7:22 வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் யாவும் ஆண்டு போயின. 7:23 மனுஷர் முதல் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடு கூட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. தேவ எச்சரிப்பை விசுவாசிச்சு அத பயபக்தியா எடுத்து அவன் 100 வருஷம் பொறுமையா அந்த ஷிப்பை கட்டாது இருந்திருந்தானா என்ன ஆயிருக்கும்? மத்தவங்க எல்லாம் மாண்டு போன மாதிரிதான் அவனும் மாண்டு போயிருப்பான், அவனும் தான் செத்து போயிருப்பான். ஆனா நோவாவோட அந்த விசுவாசம் இந்த சம்பவத்துல எவ்வளவு அழகா அவன் அப்ளை பண்ணியிருக்கான் பாருங்க. அந்த தெய்வ எச்சரிப்பை எடுத்து விசுவாசிச்சு அந்த ஷிப்பை கட்டுனதுனால அவனோட ஃபேமிலியை அவன் காப்பாத்தினான். அப்புறம் பாருங்க, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி 8:15 அடுத்தது 8:16 நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரனும் உன் குமாரனின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். 8:18 அப்போது நோவாவும் அவன் குமாரனும் அவன் குமாரனின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பேழைக்குள்ள உயிரோட போனாங்க, உயிரோட வெளியில வராங்க.
தேவனோட ஐடியாவாகி அந்த பேழை பத்திரமா காப்பாத்திருக்குல்ல உங்களை. ஆனா அதுல நோவாவோட பாட்டும் இருக்குங்க. நோவா அந்த விசுவாசிச்சதுனாலதான், தேவ எச்சரிப்பை விசுவாசிச்சதுனாலதான் தன்னோட குடும்பத்தை ரட்சிக்கணும், தன்னை ரட்சிக்கணும்னு சொல்லிட்டு பொறுமையா பேழையை உண்டு பண்றான். 100 வருஷம் ஆச்சுங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எப்படி அவன் டயர்டாகலையா, சோர்ந்து போலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அழகா செஞ்சு முடிச்சு, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பார்க்கறதே இல்லை ஃப்ளட் வெள்ளலாம். அப்ப கூட பரவாயில்லன்னு விசுவாசிச்சிருக்கான். பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஃபர்ஸ்ட் என்ன யாரு நீதிமான் ஆனாங்கன்னு பார்த்தோம், ஆபேல். அதுக்கப்புறம் நோவா நீதிமான் ஆகியிருக்கான். இப்ப நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம், விசுவாசத்தை பூரணப்படுத்தும் கருவி, டூல் தட் பெர்ஃபெக்ட்ஸ் ஃபெய்த். இதுல எப்படி நீதிமான் ஆகியிருக்காங்க, பைபிள் கேரக்டர்ஸ் எப்படி நீதிமான் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ஆபேல் பார்த்தோம். அடுத்ததா நம்ம என்ன பார்த்திருக்கோம், நோவாவை பார்த்திருக்கோம். இதோட இந்த வீடியோவை நாம முடிச்சுக்கலாம். இதோட தொடர்ச்சிய அடுத்த வீடியோல பார்க்கலாம். காத்திருங்கள். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக.